இந்த உலகத்துல எவனையும் நம்பி ஏமாறாதீங்க, எந்த அந்நிய ஆணையும் நம்பி ஏமாறாதீங்க, தாய் தகப்பனை தவிர. தாய் தகப்பனை தவிர வேற யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க. ஹலாலா நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு வரலாம், அங்கேயும் முழு பற்றை வைக்கலாம் முடியாது. கிடைச்சா அன்பு, கிடைக்காட்டி அதை பற்றி வருத்தம் இல்லை, எனக்கு அல்லாஹ் இருக்கணும். எனக்கு எங்களுடைய தலைவர் உயிரினும் மேலாக எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளுக்காக கூட துவா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்காக உம்மத்துக்காக இந்த உம்மத்துக்காக துவாவை சேமிச்சு வச்சேன்னு சொன்னாங்களே, எங்க தலைவர் இருக்கிறாங்க. அப்படி வைராக்கியம் கொள்ள வேண்டியதா இருக்கு. உறுதியா எதுவும் சொல்ல முடியல. 100% உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படி கிடைச்சிரும் இப்படி கிடைச்சிரும். ஏன்னா நாங்க நிறைய பாக்குறோம். நீங்க பியூரா அல்லாஹ் ரசூலை நம்பி இருங்க, நடக்கிறதெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்கானதான் நடக்கட்டும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சின்ன பொழுதுலையாவது இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் நினைச்சேன். இது நீங்க மார்க்க கல்வி படிக்கிறீங்கன்னா உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்காக மட்டும் இல்ல, இந்த ஊருக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் நீங்க மார்க்க கல்வி படிக்கிறீங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய விடுதலைக்காகவும் நீங்க இதை படிக்கிறீங்க. இதுக்குள்ள அவ்வளவு விடுதலை இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ள இருக்குது. அந்த எசன்ஸை எடுத்து நீங்க சமுதாயத்துக்கு கடத்தணும், கொடுக்கணும், அதன்படி வாழணும். குரானை மனனம் செய்யறோம், பொருள் தெரிஞ்சு மனனம் செய்யணும். குரானுக்கு பொருளை மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பொருளை தெரிஞ்சுக்கிறணும். என்ன இருக்கு, எதனால் இது சொல்லப்பட்டுச்சு, வரலாறு என்ன, தஃப்சீர் படிங்க. உங்களுக்கு சிலபஸ்ல தஃப்சீர் இருக்கும், ரொம்ப ஆசைப்பட்டு தஃப்சீரை தேடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பாக்கியத்தை தருவான். நீங்க கனவுல நினைக்க முடியாத எல்லா பேரதிசயங்களையும் நடத்தி காட்டுவான். அதனால மார்க்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கத்தில் சிறந்தவங்களா, ரசூலின் சிறந்த உம்மத்தா, தாய் தகப்பனுக்கு அதிக உதவி செய்யக்கூடியவங்களா, ஒரு கெட்ட வார்த்தை கெட்ட பேச்சு பேசாதவங்களா, யாரோடையும் சண்டை கட்டாதவங்களா, அழகான நடவடிக்கைகளால உயர்ந்தவர்களா நீங்க எல்லாம் இருக்கணும். அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், இந்த பாக்கியத்தை சிறந்த தருவான். வயசு ஒரு தடை இல்லை. 65 வயசுல இருக்கவங்களும் இந்த மதரசால படிக்கிறாங்க, கல்யாணமாகி பிள்ளைகள் பெற்றவங்களும் இந்த மதரசால படிக்கிறாங்க, பிறகு சின்ன பிள்ளைகளும் இந்த மதரசால படிக்கிறாங்க. வயசு தடை இல்லை. பாத்தீங்களா, நாங்க 40 வயசுக்கு பிறகுதான் எழுத்தே படிக்க ஆரம்பிச்சோம். பேராசை. ரசூல்லா என்ன பேசியிருப்பாங்க அதை பேசி பார்க்கணுமே, ரசூல்லா என்ன ஓதுனாங்க அதை ஓதி பார்க்கணுமே, ரசூல்லா என்ன சொன்னாங்க அதை சொல்லி பார்க்கணுமே, கடைசியில ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்து பார்க்கணுமே. அதுதான் உண்மையான ரசூலின் உம்மத்துக்கான ஃபார்முலா. ரசூல்லா வாழ்ந்தபடி வாழ்வோம், பெண்கள் எப்படி வாழணும்னு சொல்லி காட்டினாங்களோ அதன்படி வாழ்வோம். அதுதான் நம்ம அவங்களுடைய தியாகத்துக்கு வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு 2 கல்லை கட்டிக்கிட்டு அவங்க நமக்காக செஞ்ச தியாகங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். அவங்க சொன்னபடி வாழ்றதுதான். அதை விட்டுட்டு வேற ஒண்ணும் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, இதுல எதையும் கேட்கல. எனவே நம்ம இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் மீது ஏதாவது ஆசை வச்சிருந்தா அது ஒரு ஓரமா வைப்போம். ஆசையே இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஓரமா தள்ளி வைங்க. பிரதானமாக உனக்கு என்ன ஆசை, எங்க நபிகளார பார்க்கணும்னு ஆசை, எங்க தலைவரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசையை முன்னிறுத்தி வையுங்கள். அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம பார்த்தோமான்னு சொல்றதுக்கு விட்னஸ் எதுவும் இல்லை. யாராவது இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்த்தாங்க, இப்படி இப்படி அல்லாஹ் இருந்தான், இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த உலகத்துல இந்த பூமி பந்துல விட்னஸ் இல்லை. நேற்று நான் சொன்னது மாதிரி 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கோம் மணிக்கு. எவ்வளவு வேகமா சுத்துறோம்னு யோசிக்கும் போதே நம்ம கிருகிருன்னு வந்துருது. இப்ப சுத்திட்டு இருக்கோம். நேற்று நான் நைட்டு பேசும்போது வேற இடத்துல இருந்தோம், இப்ப யூனிவர்ஸ்ல வேற இடத்துல இருக்கிறோம். ரொம்ப வேகமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்க்க முடியாத அவ்வளோ பெரிய பாறை மேல ஒரு பூச்சி மாதிரி மேல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம மரணிச்ச உடனே அந்த பாறையில கொஞ்சம் தோண்டி உள்ள வச்சு பூசிடுவாங்க, அவ்வளவுதான். எப்படி பாருங்களேன், இந்த உடலுக்குரிய வேலை அவ்வளவுதான். இந்த உடல் அவ்வளவுதான். ஆனா சோல் இங்க இருந்து எங்க போகுது, 7 வானம் தாண்டி சித்ரத்துல் முன்தகாவை அடைந்து அங்கிருந்து அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று கௌசர் நீர் தடாகத்துல நீர் அருந்தி நிரந்தரமான சொர்க்கத்தை அடைய காத்திருக்கிறது இந்த சோல். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதான் பேராசை, அப்படிதானே? இப்ப இந்த மாதிரி இந்த குளோப் சுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு பூச்சி மாதிரி மேல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த குளோப் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அந்த தண்ணி கீழே கொட்டாம சுத்திக்கிட்டு இருக்கு. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு மேக்னெட் ஃபோர்ஸை அல்லாஹ் அதுக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த பூமியே ஒரு காந்தமா செயல்படுது. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள இருந்து நம்ம பற்றற்ற வாழ்க்கையை இந்த பூமியில வாழ வேண்டியிருக்கு. எனவே பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துராம அல்லாஹ் ரசூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேர்த்தியாக இங்க இருந்து நம்ம கடந்து போவோம். இது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாம இருக்கலாம், 6th 7th படிக்கிற பிள்ளைகளுக்கு, 9th 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும். இன்னும் அதை தாண்டி 20 வயசுல இருக்கவங்களுக்கு இன்னும் கூடுதலா புரியும். கல்யாணமான பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா புரியும். கல்யாணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த கல்யாண நிகழ்வுகளும், மருதாணி வைக்கிறதும், நகைகளை போடுறதும், அலங்காரம் பண்றதும், ட்ரெஸ் எடுக்கிறதும் வைக்கிறதும், அந்த ஒரு வார காலம் ஒரு திருவிழாவா தான் இருக்கும். அப்படியே பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். ஒரு வருஷம் கழிச்சு கூப்பிட்டு கேளுங்க, இந்த 1000 பட்டாம்பூச்சி எங்கேன்னு கேட்டா 1000 பட்டாம்பூச்சி எங்கேன்னு தெரியலன்னு சொல்லலாம், இல்லைன்னா 1000 பட்டாம்பூச்சியும் செத்து போச்சுன்னு சொல்லலாம். அதுல 500 தான் இருக்கு, மிச்சம் 500 காணலன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் டிசைனா இருக்கு. எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் 1000 பட்டாம்பூச்சியும் அப்படியே இருக்கு வருஷம் தாண்டியும்.
அது விரல் விட்டு எண்ணீர்லாம் இருக்கா இல்லையா நமக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி இருக்கிற உலகத்துல ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த உலகம் என்ன அப்படின்னு திருமணமானவங்க 20 வயசை தாண்டுற பிள்ளைகளால. எனவே உங்களுக்கு யார் முக்கியம்னா அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம். அவங்கதான் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை நேசிக்க முடியும். எதுவுமே நீங்க தராதப்பையும் உங்களுக்கு சொர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். வேற யாருமே சொல்ல முடியாது. எனவே தாய் தகப்பனை நேசிச்சு அவங்களுக்காக தொடர்ந்து துவா செய்யக்கூடியவங்களா இருங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்காக நிறைய துவா செய்யக்கூடியவங்களா இருங்க. எது நடந்தாலும் கஷ்டமோ துன்பமோ அல்லது சந்தோஷமோ எது நடந்தாலும் அதை துவாவாக்குங்க, அதை முசல்லாவுக்கு கடத்துங்க. அது மட்டும்தான் சக்சஸ்க்கு ஒரே வழி, நிம்மதிக்கு ஒரே வழி. அப்ப மிக முக்கியமான சீர்திருத்தம் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் பெண்கள். ஏன்னா எல்லாரோட ஃபர்தாலையும் கல் இருக்கு, எல்லாரோட மக்கனாலையும் கல் இருக்கு. நேத்து நம்ம மேடையில பார்த்தோம்ல, 195% ஃபர்தால ஸ்டோன் ஒர்க்கு, ஹிஜாப்ல ஸ்டோன் ஒர்க்கு. அதை மாத்தணும். மதரசால ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா போடுங்க. அதை வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் அதை கத்துக்கிட்டு நாளைக்கு சமூகத்துல அதை பரப்புங்க, சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அப்படியான பரப்புரையாளர்களா சீர்திருத்தம் பண்ணணும். இஸ்லாமிய இன்னிசை பாட்டு கச்சேரிங்கிற பேர்ல நடக்கிறது என்ன நேத்து நான் பேசினேன். நீங்க சீர்திருத்தவாதிகளா மாறணும். ஹராம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இது ஹராம். நீங்க பிரச்சாரம் பண்ணணும். பெண்களுக்கான பாதுகாப்புனா என்ன, நீங்க பிரச்சாரம் பண்ணணும். எல்லாமே சொல்லி தராங்களே, கணவன்மார்களுக்கு பெண்கள் கட்டுப்படணும் அப்படின்னு. எந்த கணவன்மாருக்கு கட்டுப்படணும்? யாரா சொல்லுங்க பாப்போம். கணவன்மார்களுக்கு பெண்கள் கட்டுப்படணும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனுக்கு தான் கட்டுப்பட முடியும். குடிச்சிட்டு வந்தா கட்டுப்பட முடியுமா? பெண்களிடத்துல விபச்சாரம் பண்ணிட்டு வந்தா கட்டுப்பட முடியுமா? கொலை செஞ்சுட்டு வந்தா கட்டுப்பட முடியுமா? கொள்ளையடிச்சிட்டு வந்தா கட்டுப்பட முடியுமா? ஹராமான வேலையை செஞ்சுட்டு வந்தா கட்டுப்பட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுக்காக எதிர்த்து போரிட தான் முடியும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கணவனுக்கு கட்டுப்படணும். இப்படி கணவன் இருந்தா என்ன செய்ய முடியும்? கேள்வி கேட்கணும், பதில் கிடைக்கும். புகாரில எல்லாமே இருக்கு. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ஆராய்ச்சி செய்யுங்கள். புகாரியை படிச்சு ஆராய்ச்சி செய்யுங்க. இப்னு கசீர் தப்சீரை படிங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. குரான் ரிசர்ச் அகாடமியா உங்க மதரசா மாறணும். உங்களுக்கு மியூசியம் வச்சு, உங்களுக்கு எக்ஸிபிஷன் வச்சு, தெர்மாக்கோல்ல லைட் போடுறதுக்கு இல்ல குரான். நீங்க ஒவ்வொருத்தரும் நடமாடும் குரான் ஆயத்தா மாறணும். உங்களுக்கு நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம்ல, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின் படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு வசனத்தை செலக்ட் பண்ணி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மரணிக்கிறதுக்குள்ள இந்த வசனமாகத்தானப்பா வாழ்ந்து இந்த சீதேவி மரணிச்சாங்கன்னு ஊர் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க வாழுங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஆம் இதோ இவள் இந்த வசனத்தின்படி நடமாடும் ஆயத்தாக வாழ்ந்தாள், அவளுக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுங்க. எந்த வசனத்தின்படி நீங்கள் நடமாடுகிற குரான் ஆயத்தாக இருக்க போறீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி தேடி எடுங்க. சுபஹானல்லாஹ். அதனால இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யுங்க. இந்த சீர்திருத்த பணிகளுக்காக உங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் ஸ்ட்ராங்கா நியத் வைப்போம். என்னவாக போறீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க? நபியுடைய சிறந்த உம்மத்தாக போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம்? சீர்திருத்த பணிகள் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? சீர்திருத்த பணிகள் செய்ய போறோம். ஏன்னா உலகம் ரொம்ப சீர்கெட்டு கிடக்கு பாத்தீங்களா? நம்ம அதை சீர்திருத்தணும். அதுக்கு நம்ம திருத்தமா வாழணும். வாழ்ந்துட்டு சீர்திருத்த பணிகளை செய்யணும். இப்ப என்னவாக போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? சுல்லாவோட சீர்திருத்த பணிகளை செய்ய போறோம்.